அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாமுடைய எக்ஸாம் டேட் வந்து எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி ஹால் டிக்கெட் எப்போ இருந்து வரும், இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்கும், எக்ஸாம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு வழக்கு தொடுத்துருக்காங்க. அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கு. டிஆர்பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, டிஆர்பியிடம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து டேட் வந்து கொஞ்சம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு 15 நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பார்த்து ஆலோசனை பண்ணிவிட்டு முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி டிஆர்பிகிட்ட சொல்லிட்டாங்க. அது குறித்த இந்த உத்தரவின் பேரில் இன்றைக்கி வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. இன்று ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்றைக்கி ஈவினிங், இன்று மாலை பார்த்திங்க அப்படின்னாக்கா ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். என்ன அப்படின்னாக்கா, இந்த அப்டேட் சொன்னாங்க, படிக்க முடியல, ஒரே டென்ஷனாக இருக்குது, நிறைய விஷயம், இது டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா, அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. உங்களுடைய குழப்பத்திற்கு எல்லாத்துக்குமே அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக பதில் வந்து இன்றைக்கி ஈவினிங் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி மீட்டிங்கில் என்ன ஆலோசனை பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த டேட் எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஸோ நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் டிஆர்பி எடுக்கிறதா முடிவு. டிஆர்பி ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா டெட் தேர்வுக்கும் ஒரு 15 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பிக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு 100% எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த நியூஸ் வந்து நீதிமன்ற வழக்கும் சோஷியல் மீடியாவிலையும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறதன் காரணமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். அடுத்த கட்டமாக இது சம்மந்தப்பட்ட அப்டேட் ஈவினிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா, தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. நிறைய பேர் வந்து மேஜருக்கு ரொம்ப ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. தமிழ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி 50 மதிப்பெண்கள் அப்படின்னும் போது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, சார் தமிழ் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தமிழ் படிக்கிறதுல ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் சிம்பிளாக சொல்கிறேன், தமிழ் எலிஜிபிலிட்டியை நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்கூல் புக்கை பொறுத்தவரை 8th 9th 10th இதில் இருக்கக்கூடிய இந்த 8th 9th 10th மட்டும் படித்தாலே போதுமானது. அதே மாதிரி பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை பார்க்கும்போது தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 3 வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், கிராமர் ரொம்ப முக்கியம். இலக்கணத்தில் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 கொஷின்ஸ் பக்கம் 20-25 கொஷின் 20 to 25 கொஷின்ஸ் வந்துடும் இலக்கணத்தில் மட்டுமே. ஸோ அதனால் இலக்கணத்துக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஏன்னா இலக்கணத்தில் வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் மெமரி பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா மறக்கும் வந்துடும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி படித்த இலக்கணங்கள் தான், படித்த டாபிக் தான். இலக்கணத்தை பொறுத்தவரை என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ஒரு விஷயம், இப்போ வினா எத்தனை வகைப்படும் அப்படின்றத படிச்சிருப்பீங்க. வினான்னா என்ன, ஒவ்வொரு வகைக்கும் என்ன, அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்டு எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். அது என்ன விளக்கம், அதுக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன, அவ்வளோதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ அதனால் இலக்கணத்தில் அந்த மாதிரி 7, 8, 9 இந்த வகுப்புகளில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதுமானது இலக்கணம் ஃபஸ்ட்டு. அதை தாண்டி நூலாசிரியர்களும் படிச்சுக்கோங்க. எந்தெந்த நூலை யார் எழுதியிருக்காங்க, நூலை வந்து தொகுத்தது யார், எழுதுனது யார் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாடல் வரிகளை கொடுத்து கேள்வி கேட்கலாம். இந்த அளவுக்கு டெப்த்தாக போவாங்க, ரைட்டாக. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 50 மார்க் அப்படின்றதுல கண்டிப்பாக போவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா அறிஞ்ச பொருள் இருக்கும். அதுக்கப்புறம் சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பாருங்கள். புக் பேக் கொஷின் கம்பல்சரி எல்லாமே பார்த்துருங்க. அதுலேருந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். ஸோ அதனால் பிஜிடிஆர்பி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றதுனால ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். எலிஜிபிலிட்டி ஆனால் தான் உங்களுடைய மெயின் பேப்பரே வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படின்றது முக்கியமான விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். லாஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் படிச்சுக்கலாம், 10 நாளில் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்காதீங்க. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒவ்வொரு தேர்வு பொறுத்தவரை பார்க்கும்போதும் இந்த படிக்கிறது அப்படின்னும்போது ஒரு முறை படிக்கணும், 2வது முறை ரிவிஷன் பண்ணணும், மீண்டும் ரிவிஷன் பண்ணணும். அப்படி 2 முறை 3 முறை ரிவிஷன் பண்ணும்போது தான் அந்த சப்ஜெக்ட் குறித்த டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டெப்த்தான கிடைச்சா தான் அங்கே ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு முறை பார்ப்பது அப்படின்றது மேலோட்டமான டாபிக் வைஸ் அந்த நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு போகும். ஆனால் மீண்டும் மீண்டும் ரிவிஷன் பண்ணும்போது தான் அது சம்மந்தப்பட்ட புரிதல், ஆழமான புரிதல் கிடைக்கும். அப்போ தான் வந்து ஆப்ஷனில் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாலும், எப்படி ஆப்ஷன்ஸை மாற்றி போட்டாலும், என்ன ட்ரிக்ஸ் வச்சாலும் உங்களால் அதை
சமாளிக்க முடியும். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் இது சம்மந்த டிஆர்பியிலேருந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து எப்போ அப்படின்றது குறித்து அப்டேட் கிடச்சிரும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இன்னும் இந்த வார இறுதிக்குள்ளார ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன். ஒன்று இன்றைக்கி ஈவினிங் வந்து இது தெரிஞ்சிடும், இல்லை அப்படின்னா ஈவினிங்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்ற அப்டேட் கிடச்சிரும். நன்றி.